திருப்பூரில் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் சிக்கனூத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை அப்பா பசங்களை அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அது என்னென்னு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருந்த இதை மாதிரி அந்த போலீஸ் மேலேயும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் ரங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர், இவங்க எல்லாத்தையும் அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு அந்த ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்ககிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும்பொழுது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்து கிடக்கிறாரு. இது சம்மந்தமாக அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டே இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12-12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேற ஒரு செந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்கள தேடிட்டு இருக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு டெவலப் பண்ணாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம். என்ன சம்பவம், எதுக்காக சண்டை நடந்தது தெரியுமா? அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை, அதை நம்ம தீர விசாரிச்சு நம்ம அதை முடிவெடுக்கணும். அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்ஐ அவர் வெட்ட வந்தது யாரு தெரியுது சார்? அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மணிகண்டன்கிறவர் அருவாள் எடுத்துட்டு வந்ததாக சொல்றாங்க. இன்னும் நம்ம தீர விசாரிச்சோம்னா ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த 6 தனிப்படைகள் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுங்க சார்? இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி, இது சொந்தமா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு 4 வழக்கு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்காரு. அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்கு. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேலே ஒரு 2 வழக்கு இருக்கு. குடும்பத்தார் விசாரணை நடத்தும் போது என்ன தெரிய வருதுங்களா சார்? அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இவங்களை தவிர வேற யாருக்காவது காயப்பட்டுங்களா? வேற ஏதாவது பட்டிருக்காங்களா சார்? இவர் மட்டும்தான். இவர் மட்டும்தான், மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. மட்டும் அது மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள தகராறுல ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடியும் சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடி போயிடுறாரு. இப்போ அவங்க யாருமே அங்கே இல்லை. நம்ம தேடுறோம், சீக்கிரம் பிடிச்சிட்டு போன உடனே சமாதானம் ஈடுபடுறாருங்களா? இல்லை, அமைதியாக இருங்க, அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுங்கிறதுக்காக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. வாகனம் கண்ணாடிலாம் உடஞ்சிருந்தது சார். அது இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வாகன கண்ணாடியை சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கி இதில் மைக்கில் இருந்து வயரை பிடிங்கிருக்காங்க. அதை அநேகமாக அவங்க தான் பண்ணிட்டு ஓடிக்கிட்டாங்கிறது தான் தெரியும். இன்னும் இல்லை, இது அவங்கள பிடிச்சனா தான் தெரியும். எங்கே வச்சிருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கா ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ உடனே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. அதனால் அதை விசாரிச்சு மேற்கொண்டு நமக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் போலீஸ் மீது திரும்பத்துக்கான என்ன ரீசன் சார்? அவங்க மதுபோதையில் இருந்தாங்க, என்ன ரீசனுக்காக அப்படி திரும்பிட்டாங்க? இல்லை, அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும். அவங்களுக்குள்ள தான் அடிச்சுக்கிறாங்க. போகிறோம், அந்த மேனேஜர் மேலே கோவப்படுறாங்க, போலீஸ் மேலே கோவப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு எங்க பதுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான தகவல் கிடைச்சா நம்ம பிடிச்சிருக்கோம். இல்லை, அதை வச்சு பார்க்குறோம். செல்ஃபோன் சில சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதை தேடிட்டு இருக்கிறோம். 4-5 இடங்களில் தேடிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய இது திண்டுக்கல் மாவட்டம். என்னென்ன செக்ஷன்ல சார் இப்போ கேஸ் ஃபைல்? கொலை வழக்கு, காவல்துறை கொலை பண்ணியிருக்காங்க, கண்ணாடி உடைச்சிருக்காங்க. அதுக்குரிய செக்ஷன். இல்லை, இரவு பட்ரோலிங், ஹைவே பட்ரோலிங் ரோந்தில் இருந்தாங்க. அதனால தகவல் கிடைக்கும். லாண்ட் ஆர்டர் இதில் போனாங்கன்னா ஒரு பாதுகாப்பு போல ஹைவே பட்ரோல் போயிருக்காங்க. உடன் போன மற்றவங்களோட ஸ்டேட்டஸ், உடன் போன மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? கூட கூட போயிருந்தவங்க மேலாளர் மற்ற அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க ஓடிட்டாங்க, இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி தகவல் சொல்றாங்க. சரி, இப்போ அந்த அவங்க சொந்த ஊருக்கு எத்தனை டீம் தனிப்படை?
வேறு வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் ஒரு டீம் போயிருக்காங்க. லோக்கல்லையும் போயிருக்காங்க, அவங்க சொந்த ஊர் பக்கம் போயிருக்காங்க. மற்ற இடங்களுக்கு 3 பேர் மேலே வழக்கு ஏதாவது சொன்னேன். அழகுராஜா கூட போயிருக்காரு சார். அப்போ திருட்டு வழக்கு, அடித்தடி வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஒருத்தர் மேலே வந்து SC/ST ஆக்ட் வழக்கு, இந்த மாதிரியான வழக்கு. சார் இப்போ கூட போன அழகுராஜா அவரையும் தாக்கம் முற்பட்டிருக்காங்களா சார்? அந்த வாகனம் ஓட்டி அவரே தாக்கம் உட்பட்டதுனால தான் ஓடுறாரு அவர். நன்றி. இன்னும் மேற்கொண்டு பிரகாரம் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.